முன்னாள் பொருளாதார அமைச்சர் தத்துக் ஸ்ரீ ரஃபிஜி ரம்லி 48 மணி நேரத்திற்குள் பொதுவில் மன்னிப்பு கேட்டு வெளியிட்ட அறிக்கையை திரும்பப் பெற்று அழிக்க வேண்டும். இல்லையெனில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை முன்னாள் பிரதமரின் அரசியல் செயலாளர் தத்துக்வீரா பார்ஹாஷ் வஃபா சால்வடார் சார்பில் ஆகஸ்ட் 22 அன்று அஹ்மத் டேனியல் ரூபென் அண்ட் கோ என்ற சட்ட நிறுவனம் அனுப்பிய சீஸ் அண்ட் டெசிஸ்ட் கடிதத்தின் மூலம் டிபுவாத். அந்த கடிதத்தில் ஆகஸ்ட் 20 அன்று ரஃபிஜி தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரலை வீடியோவாக வெளியிட்ட உரையில் பார்ஹாஷின் பெயரை அவரது மகன் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்துடனும் சில நிறுவனங்களின் வணிகத்துடனும் இணைத்துக் கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பார்ஹாஷின் வழக்கறிஞர்கள் தெரிவித்ததாவது, ரஃபிஜி வெளியிட்ட கென்யாத்தா நீது அவர்களின் வாடிக்கையாளர் மரியாதையும் மதிப்பையும் குலைத்துள்ளது.